அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண ஒரு ஜெனோடயட் சம்பந்தமான ஒரு கேள்வியை நம்ம என்ன பண்ண பார்க்க போகிறோம். சரி, ஜெனோடயட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நீங்கள் என்ன செய்வீங்க, கிளாஸில் படிச்சிருப்பீங்க. இதனால நான் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது கேள்விகளை செஞ்சு போகுது. சரி, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னு ஜெனர் உடைவு என்னங்கிறது தான் முதலாக கேள்வி. முதலாக கேள்வி என்ன கேட்டீங்கன்னா ஜெனர் உடைவை விளங்கப்படுத்தி சொல்லியாங்க. முதல்ல நமக்கு தெரியணும்னு இது ஒரு இருவாயில் வந்து பார்த்தீங்கன்னா பின்முக கோடல் ரெண்டு வகையான உடைவு ஏற்படும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேரிடர் உடைவு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜேனர் உடைவுங்கிறது உடைவு. ஜேனர் உடைவுங்கிறது எப்படி நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜேனர் இருவாயில் வந்து பார்த்தீங்கன்னா பின்முக கோடல் லேக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பின்முக கோடல வோல்டேஜ் அதிகரித்து போக்குள்ள என்ன செய்யணும்னா குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஎன் ஜங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிரெக்டான ஒரு உடைவு ஏற்படும், நேரடி உடைவு ஒன்று ஏற்படும். என்ன செய்யணும்னா மின்னோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சடனான அதிகரிப்பு ஒன்று ஏற்படும். அது எப்படி இருந்துச்சுன்னா பங்கோட பிணைப்புகளை டிரெக்டாக ஏற்படுற ஒரு உடைவு தான். அப்படி உடைஞ்சு என்ன பண்ணிச்சுன்னா இன்னைக்கிற ஒரு மின்னோட அதிகரிக்கும். இது தான் நம்ம ஜேனருடைய ஒன்று சொல்லுவோம். அதே மாதிரி பேரறிவுடைய ஒன்று என்ன சொல்லுவாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா பின்முக கோடல் இருக்கிற இருவாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பின்முக கோடல் வோல்டேஜ் நம்ம அதிகரிக்கக்கூடிய நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பின்முக கோடல் இருவாய்க்கு பின்முக கோடல் வோல்டேஜ் அதிகரிக்கும் என்ன செய்ய பண்ணிச்சுன்னா அங்கே இருக்கிற சிறுபான்மை காப்பிகளில் இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். இயக்கம் அதிகரிப்பு என்ன செய்ய இது போய் பிணைப்பில் இருக்கிற இலத்திரங்களோட மோதி என்ன செய்ய பண்ணிச்சுன்னா பிணைப்பு இலத்திரங்களோட பிணைப்பு உடைச்சு என்ன பண்ணிச்சுன்னா பிணைப்பு இலத்திரங்கள் விடியக்குள்ள என்ன பண்ணிச்சுன்னா அந்த இலத்திரங்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். அதாவது ஓட்டக்காவிகள் என்ன பண்ணிச்சுன்னா அதிகரிக்கும். ஓட்டக்காவிகள் எண்ணிக்கை அதிகரிக்க என்ன செய்ய பண்ணிச்சுன்னா மின்னோட்டம் அதிகரிக்கும். இது வந்து என்ன செய்வாங்க பேரிடங்களுடைய வண்டி சொல்லுவாங்க. இது வந்து மொத்தத்தில் ஏற்படும். ஆனால் தேனுடைய வண்டி பண்ணிச்சுன்னா மொத்தத்தில் ஏற்பட மாட்டாது. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேள்விக்கு நமக்கு இப்படி படம் ஒன்று தந்திருக்காங்க. இப்படி படம் வந்து தந்துட்டு தந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காட்டப்பட்ட சுற்றில் ஜேனர் இருவாயினுடான உயர் மின்னோட்டம் 32 மில்லி ஆம்பியர். அதாவது பார்த்தீங்கன்னா ஜேனர் இருவாயுடான போகக்கூடிய மேக்சிமம் மின்னோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 32 மில்லி ஆம்பியர் ஆகவும் ஜேனர் அழுத்தம் பிசெட் 20 ஆகவும். ஜேனர் அழுத்தம் என்ன? ஜேனர் அழுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா என்னச்சுன்னா 20 வோல்டேஜ். ஜேனர் அழுத்தம் என்னச்சுன்னா 20 வோல்டேஜாக இருக்கும்போது சுமைத்தடை RL 0.4. சுமைத்தடை RL வந்து பார்த்தீங்கன்னா 0.4. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோ ஓம் ஆக இருக்கும்போது கொஞ்சம் கேள்வி தெரியும். முதலாக வந்து பார்த்தீங்கன்னு நாம ஜேனர் இருவாய் எப்படி செயற்படுவாங்க நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜேனர் வோல்டேஜ் இருக்கு. அந்த வோல்டேஜோட குறைய வோல்டேஜோட நடக்கும்னுச்சுன்னா இந்த ஜேனர் இருவாய் என்ன பண்ணிச்சுன்னா சாதாரண இருவாய் மாதிரி தொழிற்படும். சாதாரண இருவாய் தொழிற்பட்டு பின்னுவ கோட்டிலேருந்து மின்னோட்டத்தை கடத்த அமைக்கும். அது குறுக்கியான வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜேனர் வோல்டேஜோட அதிகரிக்கக்குள்ள என்ன செய்ய பண்ணிச்சுன்னா அது அந்த ஜேனர் வோல்டேஜ் அந்த குறுக்காக பேணி என்ன செய்ய பண்ணிச்சுன்னா அங்கே மிச்ச வோல்டேஜ் மிச்ச கரண்ட் போகக்கூடாம என்ன பண்ணிச்சுன்னா மிச்ச வார எல்லா கரண்டையும் பண்ணிச்சுன்னா தன்னுள்ளாக செல் அனுமதி சென்னை பண்ணிச்சுன்னா 20 வோல்டேஜ் சென்னை பண்ணிச்சுன்னா அது 2 3 கொடுக்குறாங்க என்ன பண்ணிச்சுன்னா போகணும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜேனர் இருவாயில தொழிற்பாடு. சரி, அப்போ நமக்கு தெரியணும் பண்ணிச்சுன்னா இந்த ஜேனர் இருவாய் சாதாரண மையக்குள்ள இவருக்கு இருக்கிற வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற வோல்டேஜ் வந்துட்டு இந்த ஜேனர் வோல்டேஜ் 20 விட கூடி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜேனர் இருவாய் செயற்பாட்டு நிலைக்கு அப்படி 20 விட கூடாட்டு என்ன செய்யணும் இந்த ஜேனர் இருவாயை மாட்டேன் செயற்பாட்டு நிலைக்கு என்ன மாட்டி விட மாட்டாது. நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும். சரி, இப்போ வந்து பார்ப்போம் என்ன விஷயம் இருந்துச்சுன்னா மோலாக்களி போவோம். மோலாக்களி இருந்துச்சுன்னா ஆரலுக்கு குறுக்கியான அடுத்த ஒரு படிவியல் இதனே நாங்கள் இருந்துச்சுன்னா ஆரலுக்கு குறுக்கான அடுத்த ஒருவோட விஎல் எடுக்காங்க. இந்த விஎல் என்ன காண சொல்லிக்காங்க. சரியா, இப்போ நம்ம என்ன வந்துச்சுன்னா காண்றதுக்குரிய கேள்வியை செய்வோம். இப்போ வந்து பாருங்க இங்கே இது 0 எடுத்து முடிச்சுன்னா இங்கே 0 இங்கே 0. அதே மாதிரி இங்கே போய் 100 வோல்டேஜ் இங்கே போகுது, இங்கே விஎல் இருக்க போகுது. சரியே, நமக்கு தெரிய வேண்டியது என்னச்சுன்னா இப்போ நமக்கு என்னச்சுன்னா ஆர்எல் வந்துக்கிட்டு என்ன 0.4 கிலோ ஓம். சரியே, அவர் 4 கிலோமா இருந்தால் இந்த செயற்பாட்டு வீலாக்கிக்கிறது நம்ம வந்து பார்ப்போம். இப்படி எந்த ஒரு பெருமானத்தில் இருக்கிற ஒரு விஎல் வருதுன்னு பார்ப்போம். விஎல் சமன் எடுத்த முடிச்சுன்னா பாருங்க விஎல் சமன் எடுப்போம். 100 வோல்ட்டுக்கு எதுக்கு 2 கிலோ ஓமுக்கும் ப்ளஸ் 0.4 கிலோ ஓமுக்குமா இருந்தால் எவ்வளவுக்கும் இருந்தால் இந்த வோல்டேஜ் மட்டுமே அளவு இருக்கும். இப்போ என்ன 0.4 கிலோ ஓம் எடுத்த மண்டிச்சு பாருங்க. இப்போ என்னண்டுச்சுன்னா இது எடுத்த மண்டிச்சுன்னா 100க்கு 2.4 சார் 0.4. சரி, இப்போ இதை பிரிக்கணும்னு சொல்லி பாருங்க. இங்கேயும் 10 பெருக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100 தர 4க்கு 24. சரி, இதை சுருக்கணும் பண்ணிச்சுன்னா 1 6 50 3 16.67 வோல்டேஜ். சரியா, 16.67 வோல்டேஜ் என்ன போகுது இது குறுக்காக இருக்க போகுது. விஎல் என்ன போகுதுன்னு ஆரம்பத்தில் 16.67 வோல்டேஜ் இருக்க போகுது. அப்போ வந்து பாருங்க நெல்லா ஜேனர் வோல்டேஜ் என்ன
ஜேனர் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 20 வோல்டேஜ். இப்போ 20 வோல்டேஜ் வந்து என்ன பண்ணுச்சுன்னா இந்த ஜேனருடைய ஏற்பட்டு என்ன செய்யுச்சுன்னா மின்னோட்டத்தை போக அதிகமாகிக்கும். ஆனால் இங்கே இருக்கிற நமக்கு இருந்துச்சுன்னா 16.6 பெண்ணை மாட்டு ஜேனர் வோல்டேஜ் உடைய ஏற்படாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யாது, இங்கே மின்னோட்டம் ஒன்று போட மாட்டேது. அப்போ செயற்பாட்டு இதனை ஜேனர் டயோட் வந்து செயற்பாட்டு நிலைக்கு என்ன மாட்டுச்சுன்னா வர மாட்டாது. அடுத்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா தடை ஆருக்கு குறுக்கி உள்ள அடுத்த வேறுபாடு பிஆர். அப்போ என்ன இது குறுக்கி இருக்கிற பிஆருக்கு தான். அப்போ நம்ம என்ன செய்யலாம், அதை காணலாம். எப்படி பிஆர் சமன் 100 வோல்டேஜ் மைனஸ் 16.67. 100 வோல்டேஜ்லேருந்து 16.67 கழிச்சம் வந்துச்சுன்னா 0 19 19 19 10 3 3 3 8. பிஆர் சமன் 83.33 வோல்டேஜ் என்ன போயிருந்துச்சுன்னா இருக்க போகுது. 83.33 வோல்டேஜ் என்ன போயிருந்துச்சுன்னா இந்த பிஆர் இருக்க போகுது. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐசெட் என்ன இருக்க போகுது ரெடியாக. ஐசெட் வந்து இது என்ன போகுது, இங்கே வந்துக்கிட்டு பிசெட் வந்து பிஎல் வந்துக்கிட்டு 16.6 இந்த 20 விட குறைக்கத்தில் என்ன வந்துச்சுன்னா ஐசெட் வந்துட்டு என்ன போகுது 0 வைக்க போகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜேனரேட்டிவ் வாயினால் விரிவாக்கமாக்கப்பட்ட வடிகட்டி ஜேனரேட்டிவ் வாயினால் விரிவாக்கமாக்கப்பட்ட வடிவமைப்பு காணும். பிசெட் சமன் பிசெட் இன்டு ஐசெட் காணும். அது என்ன I0ங்கிறது அது 0 வைக்க போகுது. சரி, மிச்சக்கொலை என்ன செய்யறான்னு நமக்கு இந்த செயல்னால இதுக்குள்ள நம்ம என்ன செய்ய முடியாது. அப்போ நாம என்ன பண்ணுச்சுன்னா மிச்சக்கொல்லியை மைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். சரி, எல்லாம் 0. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நினைச்சுன்னா ஆர் வந்துக்கிட்டு 2 கிலோ ஓம் ஆகுது. ஆர் வந்துட்டு என்ன செய்யுதுன்னா 2 கிலோ ஓம் ஆகுது. ஆர் வந்துக்கிட்டு 2 கிலோ ஓம் ஆகுது. ஆர் வந்துக்கிட்டு 2 கிலோ ஓம் ஆனா இங்கே என்ன போய் 100 ஓம். அப்போ என்ன இப்போ என்ன பண்ணிச்சுன்னா நாம பிஎல்ல காணணும். இப்போ நீ பிஎல்ல கண்ட பண்ணிச்சுன்னா பாருங்க பிஎல் சமன் இப்போ நீ 100 பாருங்க 2 கிலோ ஓம் ப்ளஸ் 2 கிலோ ஓம் இன்டூ 2 கிலோ ஓம். அப்போ நீ கிலோ ஓம் எல்லாம் போகுது. போனால் வந்து பார்த்தீங்கன்னா 100 சர 2 4. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50 வோல்டேஜ் போகுது. அப்போ என்ன இப்போ இதுக்கு ஒரு காரணம் இப்போ இருந்துச்சுன்னா ஜெனரல் ரூபாய் கருதா மட்டும் பண்ணிச்சுன்னா இங்கே என்ன இப்போ 50 வோல்டேஜ் இருக்குது. அந்த 50 வோல்டேஜ் இந்த ஜெனரல் ரூபாய் இருக்கா அனுமதிக்க மாட்டாது. என்ன செய்யும், இங்கே 20 வோல்டேஜ் எப்போ நிற்கி 20 வோல்டேஜ் எப்போ நிற்கி தனக்குள்ளாக மின்னோட்டத்தை அனுப்பி மின்னோட்டத்தை கூடுதல் அனுப்பி என்ன செய்ய பண்ணிச்சுன்னா அது என்ன இதில் குறுக்கையான வோல்டேஜ் 20 எப்போ அனுமதிக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்நிலையில் என்ன செய்யும், இந்நிலையில் ஜெனர் இருவாயி செயற்பாட்டு நிலையில் இருக்கும். எனவே விஎல் சமன் என்ன 20 வோல்டேஜாக இருக்க போகுது. விஎல் சமன் என்ன 20 வோல்டேஜாக இருக்க போகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஆரை காணணும். பிஆர் சமன் என்ன 100 வோல்டேஜ் மைனஸ் பிஎல் 100 வோல்டேஜ் மைனஸ் 20 வோல்டேஜ் சமன் என்ன 9 வோல்டேஜாக நீ போகுது இருக்க போகுது. சரியே, சரி. இப்போ வந்து பார்த்தோம்னுச்சுன்னா அடுத்த கேள்வி என்னச்சுன்னா ஜேனர் இருவாயினோடான மின்னோட்டம் இப்படி இருந்தால் ஜேனர் இருவாயினோடான மின்னோட்டத்தை நமக்கு என்ன செய்யணும்னா கேட்டிக்கணும். நமக்கு இப்போ கண்டிக்கம் என்ன பிஎல் குறுக்க அழிக்க போகிறது என்ன, பிஎல் குறுக்க எரிக்க போகிறது என்ன, பிஎல் வோல்டேஜ் வந்துக்கிட்டு 20 வோல்டேஜ், விஆர் வந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா 80 வோல்டேஜ். அப்போ நம்ம என்ன வி சமன் ஐஆர் யூஸ் பண்ண முடிச்சுன்னா பிஎல் எடுத்த முடிச்சுன்னா பிஎல்ங்கிறது என்ன பிஎல்லுக்கு போட்ட முடிச்சுன்னா 20 வோல்டேஜ் சமன் ஐஎல் தர ஆறுங்கிறது என்ன 2 தர 13. சரியே, ஐஎல் எடுத்த முடிச்சுன்னா 10 மில்லி ஆம்பியர் ஆகிக்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் யூஸ் பண்ண முடிச்சுன்னா 80 வோல்டேஜ் சமன் ஐஆர் ப்ளஸ் ஐஆர் தர 2 தர 13 யூஸ் பண்ண முடிச்சுன்னா ஐஆர் சமன் என்ன 40 மில்லி ஆம்பியர். சரி, இங்கே வந்துட்டு என்ன போகுது ஐஆர் இங்கே வர போகுது, இங்கே போகுது என்ன ஐ எல் போகுது, இங்கே போகுது என்ன ஐ இசட் போகுது. அப்போ வந்து பார்த்த முடிச்சுன்னா என்ன போகுது ஐஆர் சமன் என்ன போகுது ஐஎல் ப்ளஸ் ஐஇசட். ஐஆர் சமன் என்ன ஐஎல் ப்ளஸ் ஐஇசட்.
அப்போ ஐஆர்ங்கிறது நமக்கு தெரியும் என்ன 40 மில்லி ஆம்பியர் 40 மில்லி ஆம்பியர். ஐஎல் நமக்கு தெரியும் என்ன 10 மில்லி ஆம்பியர் ப்ளஸ் ஐசெட் என்ன ஆகிய போகுது ஐசெட் சமன் ஆகிய போகுது 30 மில்லி ஆம்பியராக இருக்க போகுது. அதே மாதிரி இந்த அடுத்த கேள்வி எடுத்தாங்க நினைச்சுன்னா இந்த இருவாயியால் இந்த இருவாயால் விரயமாக்கப்பட்ட வழி எப்படி காணும் பிஇசெட் சமன் என்ன விஇசெட் இன்டு ஐஇசெட். அப்போ பிஇசெட் சமன் நம்ம என்னென்னு போடலாம் பிஇசெட்டுங்கிறது என்ன பிஇசெட் வந்துக்கிட்டு என்ன 20 வோல்ட்டு தர ஐஇசெட்டுங்கிறது என்ன நான் இருக்கோம் 30 மில்லி ஆம்பியர் நம்ம என்ன 600 மில்லி வோல்ட் நாம என்ன எழுதலாம் சரியே 600 மில்லி வோல்ட் சரியே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு இந்த இருவாயி மேக்சிமம் எவ்வளோ பெரிய விரயமாக்க மட்டும் கட்டிக்காங்க. இந்த இருவாயி என்ன போகுது மேக்சிமம் எவ்வளோ வருது விரயமாக்கும். அப்போ நமக்கு தெரியும் ஐசெட் மிக்ஸ் என்ன மேக்சிமம் கரண்ட் எவ்வளோ போகலாம் 32 மில்லி ஆம்பியர் அவங்க என்ன தந்திருக்காங்க இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் என்ன போகுது 20 வோல்டேஜ். அப்போ என்ன பிஇசெட் மிக்ஸ் எடுத்தோம்னா ஐஇசெட் மிக்ஸ் தர விஇசெட் இது என்ன 32 மில்லி ஆம்பியர் தர 20 சமன் 640 என்ன மில்லி ஆம்பியர் 640 மில்லி வோல்ட் மில்லி வட். இங்கேயும் வந்துக்கிட்டு என்ன மில்லி வட் சரியா இங்கேயும் என்ன போகுது மில்லி வட் வர போகுது இங்கேயும் என்ன போகுது மில்லி வட் வர போகுது. ஏன்னுச்சுன்னா இது வந்துக்கிட்டு என்ன ஒரு வலுங்கிறது என்ன வட்டுலாம் வரும் வோல்ட்டில் வர மாட்டோம் சரியே. இப்போ என்ன மினிமத்தையும் காண மேக்சிமத்தையும் காணும். அப்போ இதை வச்சு நம்ம என்ன கேட்காங்கன்னுச்சுன்னா இந்த செயற்பாட்டு விதிகளாகி பல தடைய மாட்டோம் கேட்காங்க. அப்போ என்ன பார்த்தோம்னுச்சுன்னா பிஇசெட் வந்துக்கிட்டு என்ன இது 600 ஆகிக்குது பி மேக்சிமம் என்ன இது 640 ஆகி. அப்போ என்ன இது பிஇசெட் வந்துக்கிட்டு பி மேக்சிமம் அதாவது மேக்சிமம் விரியத்தை விட இப்போ இருக்கிற விரியம் குறையங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னுச்சுன்னா இதில் வந்துட்டு நடக்க மாட்டாது இதில் வந்துக்கிட்டு பலது என்னையாது ஏற்படாதுங்கிற முடிவுக்கு நம்ம எல்லாம் பெறலாம் சரி. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னுச்சுன்னா சரி இவ்வளவு நேரம் செஞ்ச மட்டும் ஓகே. இப்போ பாருங்க இங்கே என்ன இது ஒரு இருக்குது இங்கே என்ன இது தடைக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னு என்னச்சுன்னா ஒரு என்ன இருக்குது ஜெனரல் டயோட் இருக்குது அது குறுக்க என்ன இருந்துச்சுன்னா ஆர்எல் இருக்குது அது நினைச்சா மாறும் தடை. இந்த ஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னுச்சுன்னா நமக்கு தெரியும் விசெட் சமன் நமக்கு தெரியும் இருந்துச்சுன்னா 20 வோல்டேஜ். அதே மாதிரி ஐசெட் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் 32 மில்லி ஆம்பியர். இது என்ன பண்ணுச்சுன்னா மேக்ஸிமம் 20 வோல்டேஜ் அங்கே போகணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செயற்பாட்டு கேள்வி அப்படி 20 வோல்டேஜ் தான் போகணும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100 வோல்டேஜ் இங்கே இருக்க போகுது. இது 2 கிலோவும் இந்த ஆறில் காணணும் என்ன வீச்சுன்னு காணும். மூலம் வந்து பார்த்தீங்கன்னுச்சுன்னா இது குறுக்கான வோல்டேஜ் என்ன பண்ணுச்சுன்னா கூடி வந்து கட்டத்தின் 20ஆகுக்குள்ள நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு இங்க இருக்கிற ஐ வெறும் இந்த ஐ வந்து இது என்ன செய்ய முடிச்சுன்னா இந்த ஐஎல்லுக்கும் ஐசெட் பிரிஞ்சு போகும் உண்மையில். ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐசெட் என்ன 0 ஆகிக்கும் இந்த ஐஎல் வந்து என்ன ஐக்கு சமனாக இருக்கும். அப்படிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு என்ன பண்ணுச்சுன்னா தடை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சரி. வந்து பார்த்தீங்கன்னுச்சுன்னா 100 வோல்டேஜ் மைனஸ் என்ன 20 வோல்டேஜ் இது குறுக்கான என்ன நினைச்சுன்னா வி சமன் யாரும் யூஸ் பண்ண நினைச்சுன்னா வி சமன் ஐ தர 2 கிலோ ஓம் சரி. 80 சமன் ஐ இன்ட்டு 2 தர 10 ஐ எடுத்த மனுஷன் நினைச்சுன்னா 40 மில்லி ஆம்பியர் என்ன மனுஷனா கரண்ட் மேக்சிமம் இதுக்குள்ள லோடு சரியே. இப்போ என்ன போகுதுன்னுச்சுன்னா கரண்ட் இந்த வோல்டேஜ் என்ன போகுதுன்னா இங்கே கூட போகுது இங்கே என்ன போகுது இப்போ இந்த கரண்ட் என்ன போகுதுன்னுச்சுன்னா இங்கே இருக்கிற அழுத்த ஒருபாடு கூட போகுது கூட என்ன பண்ணிச்சுன்னா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்ய பண்ணிச்சுன்னா இதுக்குள்ள மின்னோட்டத்தை என்ன முடியும். அப்போ என்ன போகுது இங்கே இந்த வார 40 இங்கே வாரது என்ன 40 தான் வரும் சரிதானே. இங்கே வாரது என்ன 40 தான் வரும் ஏன்னுச்சுன்னா இங்கே இருக்கிற வோல்டேஜ் மாற போகிறல இங்கே இருக்கிற வோல்டேஜ் மாற போகிறல இங்கே மேக்ஸிமம் என்ன 40 வோல்டேஜ் தான் வரும். ஆரம்பத்தில் என்ன பண்ணிச்சுன்னா இங்கே என்ன செய்யும் 40 ஆம்பியர் மணி 40 மில்லி ஆம்பியர் மணி இதுக்குள்ள வீட்டு 40 மில்லி ஆம்பியர். ஆனால் இது என்ன பண்ணிச்சுன்னா இங்கே இருக்கிற வோல்டேஜ் கூட என்ன பண்ணிச்சு மிச்ச கரண்ட் என்ன பண்ணிச்சுன்னா பண்ணுறதுக்கான கரண்ட் இப்போ வந்து பாருங்க வி சமன் நமக்கு தெரியும் என்ன ஐஆர் சரியான முதல்ல 20 வோல்டேஜ் இப்போ என்ன பண்ணுறதுன்னா இதை கூட்ட போகுது கூடுது இது கூடினா
இதை போனோம் நாம் இப்போ என்ன செய்யணும், இதை போனணும், இந்த வி என்ன செய்யணும் போனணும். போனோம்னா என்ன செய்யணும், நாம் இந்த கரண்ட் என்ன செய்யணும் குறைக்கணும். இதுக்குள்ள 4 கரண்ட் என்ன செய்யணும் குறைக்கணும். இந்த விஎல்ல போனணும் சொன்னா, இந்த விஎல்ல போனணும் சொன்னா இது கூடக்குள்ள நாம் என்ன செய்யணும், இந்த போனணும் சொன்னா இது கூடக்குள்ள ஐயா குறைக்கணும். அதுக்கு தான் என்ன செய்யணும், இந்த ஐயா என்ன விடும். அப்ப ஆரம்பத்தில் இருக்கிற 40 மில்லி ஆம்பியர் என்ன செய்ய முடிச்சுன்னா இந்த கரண்ட் இந்த இதுக்குள்ள போகக்கூடிய மேக்சிமம், அதாவது ஐஎல் மேக்சிமம் தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 40 மில்லி ஆம்பியர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 40 மில்லி ஆம்பியர் மேக்சிமம் இருக்கக்குள்ள என்ன செய்யும், நமக்கு தெரியும் வி சமன் ஐஆர். சரியே, இப்போ 20 வோல்டேஜ் என்ன போகுது மாறாமல் தான் இருக்க போகுது. 20 வோல்டேஜ் என்ன போகுது மாறாமல் தான் இருக்க போகுது. இந்த ஐஎல் வந்துக்கிட்டு மிக்ஸ் ஆகிக்கிறதால என்ன செய்ய போகுது, இந்த ஆர் வந்துக்கிட்டு மின் அடிக்க போகுது, மினிமம் அடிக்க போகுது. சரியே, 20 வோல்டேஜ் சமன் ஐ என்ன 40 - 3 இன்ட்டு ஆர் மினிமம். ஆர் எடுத்த முடிச்சுன்னா என்ன 500 ஓம் வரும்னு நினைக்கிறேன். 500 ஓம் சுருக்கி பாருங்க, இதே மாதிரி சுருக்கினா 5 1000 500. சரியானே, 500 ஓம் வரும். சரியே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த ஐசெட் மேக்ஸிமம் என்ன, ஐசெட் மேக்ஸிமம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐசெட் மேக்ஸிமம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 32 மில்லி ஆம்பியர். அப்போ ஐசெட் மேக்ஸிமம் ஐக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யும், நமக்கு போகக்கூடிய விரப்போது ஐ எப்பயும் என்ன 40 மில்லி ஆம்பியர் தான் இருக்குங்க. அப்போ 40 மில்லி ஆம்பியர் விரப்புல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே எந்த ஒரு மின்னோட்டம் போகாமல் மொத்த மின்னோட்டம் இங்கே போகக்கூடிய ஒரு தடை கண்டிச்சுன்னா அந்த தடைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிச்சுன்னா 500, அதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே என்ன இது 40 மில்லி ஆம்பியர் கரண்ட் வருது. கரண்ட் வந்தால் இப்போ என்ன நடக்க போகுதுன்னு இங்கே குறுக்க என்ன பண்ணிச்சுன்னா 20 வோல்டேஜ் பண்ணணும். 20 வோல்டேஜ் பண்ணுறது இங்கே வந்து பார்த்தா I0 ஆகிற கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு ஆர்எல் லீக், அந்த ஆர்எல் கண்டிக்க பண்ணிச்சுன்னா 500. அப்போ என்ன பண்ணிச்சுன்னா இந்த ஐசெட் 0 வாய்க்குள்ள என்ன செய்ய பண்ணிச்சுன்னா இங்கே வார ஐ எப்படி என்ன பண்ணிச்சுன்னா அங்காலே போகும். சரி, இங்கே வரக்கூடிய கரண்ட் மேக்ஸிமம் கரண்ட் அதான் தேங்கி. அப்போ வந்து பாதிங்க இங்கே 20 வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது குறுக்கிக்கிற விஎல் குறுக்கிக்கிற 20 வோல்டேஜ் என்ன மாட்டுச்சுன்னா மாற மாட்டுது. மாறாட்டி வந்து பார்த்தீங்கன்னா V7 ஐயாரை போட்ட மாட்டுச்சுன்னா இது என்ன போகுது கான்ஸ்டன்ட் மாதிரி 20 வோல்டேஜ் வைக்க போகுது. அப்போ இது வந்துட்டு மேக்ஸிமம் ஆகிட்டு இருந்தா இந்த ஆர் மினிமம் ஆகிக்கணும். அந்த ஆர் மினிமம் நம்ம என்ன பண்ணிச்சுன்னா கண்டுட்டோம். சரியே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐசெட் மேக்ஸிமம் போகுது. இந்த ஐசெட் மேக்ஸிமம் போனால் சரியான ஐசாம நமக்கு என்ன வரணும், ஐசெட் மிக்ஸ் பிளஸ் ஐஎல், இந்த ஐஎல் வரணும். சரியானே, இது மேக்ஸிமம் கழிவறதால இந்த ஐஎல் என்னையா வர போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா 40 மில்லி ஆம்பியர் தான் வந்து வரும். ஏன்னுச்சுன்னா இது குறுக்கான 20 வோல்டேஜ் மாறல, இங்கே 100 வோல்டேஜ் மாறல, இந்த தடையும் மாறல. அப்போ என்ன போகுது குறுக்கால 40 மில்லி ஆம்பியர் தான் வர போகுது. இந்த 40 மில்லி ஆம்பியர் வாரதை என்ன செய்ய போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடைய போகுது. எப்படி 32 மில்லி ஆம்பியர் ஆகவும் பிளஸ் ஐஎல் உடைய போகுது. அப்போ ஐஎல் என்ன போகுதுன்னு 8 மில்லி ஆம்பியர். அப்போ என்ன போகுது இந்த ஐஎல் என்ன போகுதுன்னு மினிமம் என்ன 8 மில்லி ஆம்பியர். அதான் இதுக்குள்ள போகக்கூடிய மேக்ஸிமம் கரண்ட் பீ தந்துச்சுன்னா இங்கே பெறக்கூடிய தண்ணி மினிமம் தான் வரணும். இப்போ இந்த 40 32 போனால் 8 தான் மினிமம் கரண்ட் அதில் போகக்கூடிய 32 கூட அஞ்சில் போகல. அப்போ அதோட மினிமம் இல்லை. அப்போ என்ன போய் இங்கே வார இந்த 8 மில்லி ஆம்பியர் தான் இருந்துச்சுன்னா இந்த மினிமம் கரண்ட். அப்போ நமக்கு தெரியும் வி சமன் ஐஆர்ங்கிறதால இங்கே என்ன போகுது 20 வோல்டேஜ் அப்படி இருக்க போகுது. நமக்கு தெரியும் நீங்கள் ஐஎல்ங்கிறது என்ன மினிமம்ங்கிறதால இந்த ஆர் என்ன போகுது மேக்சிமம் ஆகிக்க போகுது. சரி, 20 ஐஎல்ங்கிறது என்ன 8 தர 10 - 3 தர ஆர் மேக்ஸ். சரி, இப்போ அதை எடுத்த மாட்டுச்சுன்னா 20 × 8 தர 13 ஆர் மேக்ஸ். சரி, 200 20,000 × 8 சமன் ஆர் மேக்ஸ். அடுத்த மண்டு ஆர் மேக்ஸ் எடுத்த மாட்டுச்சு என்ன நினச்சுன்னா 2 16 8 40 2500 சரியான 2500. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செயற்பாட்டு விதிகளாக்கி என்ன ஐசெட் 0 இருக்கக்குள்ள 40 மில்லி ஆம்பியரையும் என்ன செய்யும் அதுக்குள்ள விடும். 40 மில்லி ஆம்பியரையும் என்ன செய்யும் இதுக்குள்ள விடும். 20 பேணிக்கு விட்டா என்ன செய்ய முடிச்சுன்னா அதில் மேக்சிமம் ஐஎல் இருக்கிறதால மினிமம் இது தடை வரும். மினிமம் தடை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு ஆர் 500. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பெருமானம் இதுக்குள்ள விடுவது 32 விட்டுச்சுன்னா இந்த 40 ஆம்பியர் போகுது. 40 ஆம்பியர் போகுது. ஏன்னு சொன்னால் இங்கே இது மாறல, இது கொடுப்பாங்க சடமாக வோல்டேஜ் மாறல.
அதே மாதிரி தடை மாறல அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போகுது இதே பெருமாள் 40 மில்லியன் என்ன போகுது இருந்துச்சுன்னா இங்கே பிறகு வந்தா இது என்ன போகுது இருந்துச்சுன்னா 32 இது என்ன போகுது இந்தியாவில் 32 மில்லியன் அனுப்ப போகுது. அதே மாதிரி நீ இப்போ மிச்சம் மங்காள போகுது அங்கே மிச்சம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎல் மினிமம் ஆகிக்க போகுது இங்கே மினிமம் இது இருந்தால் அதை பெண்ணி போகுது ஆர் வந்து மேக்ஸிமம் ஆகிக்கிறோம் ஆர் மேக்ஸிமம் கண்டிக்கணும் 2500 கிலோ ஓமன் நம்ம நினைச்சிக்கோம் கண்டிப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன இந்த கேள்வியில் முடிவுக்கு வர நினைச்சுன்னா என்ன ரேஞ்சில் என்னங்கிற தடை ஆறில் இருந்தால் இந்த ஜெனரல் டயோட் செயற்பாட்டில் இயக்கும் சொல்லி பார்த்து நினைச்சுன்னா 500 ஓம் தொடக்கம் 2500 ஓம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடை இருந்த என்ன செய்ய முடிச்சு இந்த செயற்பாட்டு விதியலாக்கி என்ன பண்ணிச்சுன்னா பழுதடையாக செயற்பாட்டு நிலையில வைப்பாங்க கூட்ட நிலையில் குறைஞ்ச எண்ணெய் வந்துச்சுன்னா குறைஞ்ச எண்ணெய் மாட்டு வேலையை மாட்டுது கூடின எண்ணெய் மாட்டுது கூடின எண்ணெய் பழுதாகக்கூடிய வாய்ச்சான்னு சொல்லி சரியே இதோட நினைக்க முடிச்சு நம்மகிட்ட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளும் ஏதாவது டவுட் நினைச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்மளோட நோவால யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.